என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு மன்னா. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 31 வரை. மன்னா. என் கட்டளைகளையும் என் பிரமாணங்களையும் கைக்கொள்ள எந்த மட்டும் மனதில்லாதிருப்பீர்கள்? யாத்திராகமம் 16:28. இஸ்ரவேல் மக்கள் கானான் நோக்கி சென்ற நடைப்பயணத்தில் தேவன் அவர்களுடைய தேவைகளை நிறைவு செய்து கொண்டே வருகிறார். அவர்களுடைய பசியை போக்கும் வண்ணம் வானத்திலிருந்து மன்னாவை பொழியச் செய்தார். அதை ஒவ்வொருவரும் ஓமர் அளவு எடுத்துக்கொள்ளும்படியாகவும் அன்றைய தினமே அதை சாப்பிட்டு விடும்படியாகவும் அடுத்த நாள் மட்டும் மீதியாக வைக்கக்கூடாது என்றும் மோசே சொன்னான். மனிதனின் ஆசை அவனை விடுமா? மோசேயின் சொல் கேளாமல் சிலர் விடியற்காலம் மட்டும் கொஞ்சம் மீதியாய் வைத்தார்கள். அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது. மோசே அவர்கள் மீது கோபம் கொண்டான். அடுத்து 6ஆம் நாளிலே 7ஆம் நாளான ஓய்வு நாளுக்கும் சேர்த்து 2 சேர்த்தார்கள். அதுதான் ஆண்டவர் கட்டளை. அப்போது மறுநாள் வரை வைத்திருந்தும் அது நாறவும் இல்லை, பூச்சி பிடிக்கவும் இல்லை. ஆனால் அப்படி இருந்தாலும் சிலர் 7ஆம் நாளில் புதிய மன்னா கிடைக்கும் என்று எண்ணி மன்னா சேர்க்க புறப்பட்டனர். மன்னா காணப்படவில்லை. அப்போதுதான் கர்த்தர் மோசேயிடம், இந்த ஜனங்கள் என் கட்டளைகளையும் என் பிரமாணங்களையும் கைக்கொள்ள மனதில்லாதிருக்கிறார்களே என்று சொல்லி வருத்தப்படுகிறார். அன்றன்றுள்ள அப்பத்தை அன்றன்று தந்து கொண்டிருக்கிறார். அவர் சொல்லை மீறி அடுத்த நாளைக்கு சேர்த்து வைத்தனர். அது நாறி போயிற்று. ஓய்வு நாளுக்காக மட்டுமே முன்னாளே சேர்த்து பக்குவப்படுத்தி வைத்து கொள்ளுமாறு கூறினார். ஆனால் ஓய்வு நாளென்றும் புதிய மன்னா பொறுக்க போனார்கள். இப்படி எந்த ஒரு சிறு கட்டளைக்கும் முற்றிலுமாய் கீழ்ப்படியும் தன்மை நமக்கும் கூட இல்லாது போகிறது. அது ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம் என்பதை மறக்க வேண்டாம். பின்வரும் பல சந்ததிகளுக்காக அதிகமாய் சொத்து சேர்ப்பதும் ஓய்வு நாளில் பணிபுரிவதும் கூட ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியமே. கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு ஆசீர்வாதம் கேட்க உரிமையில்லையே. கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு ஆசீர்வாதம் கேட்க உரிமை இல்லையே. தீர்மானம்: ஆண்டவருடைய சின்ன சின்ன கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிவேன்.